நம்ம சேனலில் பிக் பாஸ் செலிபிரிட்டிஸை பற்றி பார்த்துட்டு வரோம். அப்படிதான் இந்த வரிசையில் இப்போது விக்கல்ஸ் பற்றி எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. விக்கல்ஸ் இவரை கண்டிப்பாக பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காருன்னே சொல்லலாம். இப்போது இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததை பார்க்கும்போது என்ன இவர் இப்படிப்பட்டவராச்சே அப்படின்ட்டு ஒரு ஃபன் ஜோன்லேயே இவரை பார்த்துட்டு சடனாக இவர் அழறதை பார்க்க முடியல. ஏன்னா பல பேரும் என்ன எப்படி இருந்த மனுஷனை இப்படி கதற விட்டுட்டிங்களே அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. விக்கல்ஸ் விக்ரமாக இருந்தவர் இப்போது பிக் பாஸ் விக்ரமாக மாறி இருக்காரு. உண்மையாலே ஒரு ஒன் ஆஃப் த காமெடி சேனல் அண்டு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் சேனல் அப்படின்னா விக்கல்ஸ் சேனலை பற்றி சொல்லலாம். அதில் நிறைய ரீக்ரியேஷன்ஸ் வீடியோ, நிறைய கான்செப்ட் வீடியோலாம் போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே நான் பிக் பாஸ் போகிறேன், இப்படி இருக்க போகிறேன், அப்படி இருக்க போகிறேன்ட்டு ரொம்ப சீரியஸாக பேசி வீடியோ போட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் முதல் முறையாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்த வீடியோவை இவர் போட்டு அதுலேயே லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அங்கே பாத்ரூம் போனால் எப்படி இருக்கும், அயன் பாக்ஸ் இல்லைனா எப்படி இருக்கும், தூங்கி எழுந்ததும் சண்டை போட்டதும் சாப்பிடாம, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் நல்லாவே ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போனார். ஆனால் உள்ளே போயிட்டு அவரையும் கதற விட்டுட்டாங்க. இந்த பிக் பாஸ் விதி யாரையும் விட்டு வைக்கல அப்படின்றது கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா என்ன தான் நம்மளை சிரிக்க வச்சாலும் அவங்களுக்குள்ளேயும் நிறைய வலி வேதனைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி தான் இவரும் ஒரு சீரியஸான ஆளுங்க. அது இன்னும் போக போக தான் தெரிய போகுது. ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்த சேனல் இப்போ பல லட்சம் மக்களால் பார்க்கப்பட்டு வருது, சப்போர்ட் செஞ்சுட்டும் வராங்க. ஸோ இவர் நல்லா நக்கலாக பேசுவார். ஸோ இவருடைய ஃப்ரெண்டு மூலயமா தான் இவர் ஸ்டாண்டப் காமெடியன் ஆனார். இவர் காலேஜ் படிக்கும்போது இவர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு, லா படிச்சிருக்காராம். ஆனால் பார்த்தா தெரியலன்ட்டு அப்போவே நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ என்னது இவர் லா படிச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி தான் ஷாக்கிங்காக இருக்குது. உண்மையாலே இந்த விஷயத்த அவங்க அப்பா தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாராம். இவர் நான் ஒரு யூடியூபர், நான் கண்டென்ட் கிரியேட்டர் இப்படி தான் சொல்லுவாராம். ஆனால் அவங்க அப்பாவுக்கு இவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாவோ யூடியூபராகவோ சொல்ல விருப்பமே இல்லையா. இந்த விக்கல்ஸ் அப்படின்ற சேனல் ரொம்ப பிரபலமாகி நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்க தான் இவங்க அப்பா இவர் ஒரு யூடியூபர், ஸ்டாண்டப் காமெடியன் சொல்கிறாராம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய குடும்பம் இவரை ஏற்றுக்காம தான் இருந்திருக்காங்க. இவருக்கு ஒரு ஆசை, நம்ம நாடகம் நடிக்கணும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும், இது போலலாம் ஆசைகள்லாம் இருந்திருக்கு. அந்த ஆசைகள் தான் இவரை பின்தொடர்ந்து வச்சிருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா இவர் காலேஜ் படிக்கும் போது, இன்ஜினியரிங் படிக்கும் போதே நாடகங்கள் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு சொன்ன காரணத்தினால இவர் ஸ்டாண்டப் காமெடியனாக ஆகுறாரு. ஃபஸ்ட்டு 2 ஷோவும் செம்ம ஹிட்டாங்க. அப்படிலாம் ஹிட் ஆனதை பார்த்துட்டு அடடா நமக்கு இதெல்லாம் நல்லா வருதுன்ட்டு நிறைய காமெடி எழுதினாராம். 3ஆவதாக பார்த்திங்கன்னா ஓப்பன் மைக் ஷோ அப்படின்றதுனால கிட்டத்தட்ட நம்மளை 10 நிமிஷம் பேச வைப்பாங்க அப்படின்னு நினச்சி இவர் 10 நிமிஷத்துக்கு கண்டென்ட் எழுதியிருக்காரு. ஆனால் இவருக்கு கொடுக்கப்பட்ட டைம் 4 நிமிஷமாம். இந்த 10 நிமிஷத்தை எப்போ 4 நிமிஷத்தில் கொண்டு வரணுன்ட்டு இதை மாற்றி அதை மாற்றின்னு ரொம்ப சொதப்பிட்டாராம். யாருமே சிரிக்கலையாம், எல்லாம் கோவப்பட்டு போயிட்டாங்களாம். அங்கேருந்து தான் இவர் லெசனை கற்றுக்கிட்டாராம். நம்ம கொடுக்கப்பட்ட டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சிரிக்க வைக்கணும், நம்ம நினச்சதெல்லாம் சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி கண்டென்ட் கொடுக்கணுன்ட்டு அதுக்குள்ளேயே நம்ம முழுகிடக்கூடாதுன்னு அப்போ தான் இவர் நினச்சிக்கிட்டாராம். ஸோ பயங்கரமாக சொதப்பின ஷோ, அதாவது 3rd ஈவெண்ட்டை இந்தளவுக்கு மொக்க பண்ண ஷோனா இதுதானா. அடுத்த வாரமே இவருக்கு கால் வந்திருக்கு. அதுக்கு இடையில் காரில் உட்காந்து அந்தளவுக்கு கதறி எழுதிருக்காரு. ஏஆர் ரகுமானோட இப்படிப்பட்ட ஒரு ஷோவை நம்ம நாசம் பண்ணிட்டோமே அப்படிலாம் நினச்சி, இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது அப்படிலாம் நினச்சி தான் இவர் புலம்பி அழுதுருக்காரு. அப்புறம் பார்த்தா இவருக்கு திரும்பவும் கால் வந்திருக்கு. இவருடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு ஷோ நாள் அப்படின்னா இவர் ஒரு 1.5 மணி நேரத்தை ஒஸ்ட்டு டேவாக இருந்ததை பெஸ்ட்டு டேவாக மாற்றிருக்காரு. ப்ரொடியூசர்ஸ் டீமையே நினச்சி நம்பி இவர் எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்காரு. அவங்க டோட்டலாக சொதப்பிருக்காங்க. அந்த ஈவெண்ட் பண்ணுற இடம் ரொம்ப குட்டியாக இருந்திருக்கு. ஆனால் வந்த நாட்களோடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்திருக்காங்க. ரொம்பவே சொதப்பிருக்காங்க. ஏசி இல்லாமல், மைக் ஒர்க் ஆகாமல், ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாமல் போயிட்டு எல்லாரும் தீத்து என்னடா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இவர் எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுற வகையில் சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இவருடைய அந்த ஸ்டாண்டப் காமெடி போயிட்டு நிலச்சி நிற்கிற மாதிரி அந்த டேவை ரொம்ப சூப்பராக மாற்றிட்டாருன்னே சொல்லலாம். அது அந்த டேவை அவரால் மறக்கவே முடியாதாம். அண்டு வீட்டில் இவர் இந்த ஒரு ஜோன் தான் எடுத்துக்க போகிறாரு, இதில் தான் போகிறாரு, இதுதான் அவருடைய கெரியர் அப்படின்னும் போது ஒத்துக்கவே இல்லையாம். ரொம்பவே கோபப்பட்டாங்களாம். அதோட வெளிப்பாடு தான் அவங்க அப்பா எல்லாருக்கிட்டையும் இவன் லா படிச்சிருக்கான், இவன் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஸ்டாண்டப் காமெடியன் ஏன் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பண்ணணும், நம்மளே ஒரு சேனல் உருவாக்கி பண்ணலான்ட்டு இவர் நக்கலாக பேசுறதை பார்த்துட்டு
விக்ரம்ஸோடைய விக்கல் நக்கல் அப்படின்ட்டு சேர்த்து விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்னு வைக்கலாம்னு சொல்லி தான் விக்கல்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இவருடைய சேனலை பார்க்கும்போது ஆரம்பத்தில் வந்து அந்த அளவுக்கு வரவேற்புலாம் எதுவும் கிடைக்கலையாம். 2018 வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே 2019 ஆயிருக்கு, 2020 வந்தது. எல்லாருக்கும் எப்படி அடி விழுந்ததோ கோவிடால், அதே மாதிரி இவங்களுக்கும் அடி விழுந்திருக்கு. ஒவ்வொரு கான்செப்டாக பண்ண ஆரம்பித்தாங்களாம். அதாவது தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசினேன் எப்படி, ஹிந்தி பேசினேன் அப்படின்ட்டு பார்ட் 1 பார்ட் 2லாம் போட்டுகிட்டே வரும்போது ஹிந்தி பார்ட் 2 போடலான்னு இருந்து இவங்க போயிட்டு நார்த் இந்தியன்ஸ் கிட்டலாம் பேசுகிற மாதிரி, அங்கே ட்ரெயின் கிட்ட நிற்கிற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சாங்களாம். ஆனால் எந்த ஒரு எடிட்டிங் பண்ண முடியாமல், எந்த ஒரு வசதியும் இல்லாமல் போயிடுச்சாம். கோவிட் டைமில் ரொம்பவே அடி வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த நேரத்திலும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம உருவாக்கின சேனலை விட்டு போகக்கூடாதுன்ட்டு இவர் செஞ்சுட்டு இருந்த அமேசானில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த வேலையை தூக்கி போட்டுட்டு இவர் நம்மளுடைய குழந்தைய நம்ம பார்த்தாகணும்னு சொல்லி தான் இந்த சேனலை வந்து கையில் எடுத்து கண்டினியூவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய கான்செப்ட் வீடியோ போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதில் இவங்க ட்ரெண்டான ரீக்ரியேஷன் வீடியோ எதுனா, நிலவை கொண்டு வா சாங்கை எங்கடா ஜோக்கு அப்படின்னு கேட்டால் இதுதான்யா ஜோக்குன்னு காட்டுற வகையில் செம்மையாக ரீக்ரியேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்ப்ரெஷன்லேயே பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. அதுவும் வைரமுத்து அவர்களுடைய வரிகள்லாம் வச்சு வேறு லெவலில் பின்னி எடுத்திருப்பாங்க. என்னையா எழுதி வச்சுருக்க பாட்டு அப்படின்ட்டு நம்மளே சிந்திக்க வைக்கிற வகையில் தான் வைரமுத்து அவர்களுடைய வரிகளை அக்கு வேறா ஆணை வேறா தனித்தனியாக மக்களுக்கு போட்டு காட்டிட்டாங்க. ஸோ இவர் வந்து ராவடி சாங் மூலிமா கூட ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. ஒரு ஈவெண்ட் ஷோவில் அதை 3 இசையமைப்பாளர்கள் அந்த பாடலை இசையமைச்சா எப்படி இருக்குன்ற ரீக்ரியேஷனை போட்டிருந்தாங்க. அனிருத்தெல்லாம் அவர் வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் தான் எங்கள் தெய்வம் அப்படிலாம் சொல்லி புகழ்ந்து பேசியிருப்பாங்க. அதுக்கு காரணம் அனிருத் அவர்கள் இவங்களுக்குன்னு தனி ஆல்பமே போடுற அளவுக்கு தான் சாங்ஸ் எடுத்து வைப்பாராம். எந்த ஒரு சங்கடமும் இருக்காதாம். ஸோ 3 வருஷமாக முக்கிய ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணால் ரீக்ரியேஷன் வீடியோ மூலிமா ஒரே நைட்டில் ஒபாமான கதை தாங்க இவருடைய கதையும். அப்படி தான் ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இவருடைய பாடி லாங்குவேஜ் எக்ஸ்ப்ரெஷன் சூப்பராகவே இருக்கும். கண்டென்ட் க்ரியேட்டர்னால் ஒரு நல்ல யாரையுமே புண்படுத்தாமல் நம்ம சிரிக்க வைக்கணும், அதுதான் நம்மளுடைய கான்செப்ட் அப்படின்னு நினச்சி தான் இவர் பண்ணுறாரு. ஸோ இப்படிப்பட்ட எல்லாரையும் சிரிக்க வச்சு இத்தனை வருஷமாக இருக்கார். இவர் ஒரு குறிப்பாக சீரியஸான ஆளாங்க. இருந்தாலும் எதுக்கு இந்த முகத்தை காட்டிக்கிட்டு, நம்ம ஜாலியாக இருப்போமே, சிரிக்க வைக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் அப்படின்ட்டு இவர் சிரிக்க வச்சிட்ருக்காராம். அண்டு இவர் வந்து முற்போக்குவாதியாங்க. நிறைய சிந்தனைகள் இருக்கிற ஒரு பர்சனாக, நிறைய நல்ல நல்ல கருத்துக்களையும் இவர் சொல்லுவார். ஆனால் இங்கே யார் கருத்து சொன்னால் கவனிக்கிறாங்க. இதனால தான் இவர் வந்து வேண்டாம் நம்ம சிந்திக்க வைக்கலாம், வேணாம் சிரிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இவர் இந்த ஜோனை எடுத்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. உண்மையாலே இவர் இந்த ஷோவில் வருவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. வந்தார், ஃபன் பண்ணுவாருன்னு பார்த்தா ஆள் அழவிட்டுருக்காங்க. என்ன நடந்தது, ஏது நடந்தது, இது எல்லாத்தையுமே எபிசோடு பார்க்க தான் தெரியும். அதுக்கு முன்னாடி இவருடைய வெறித்தனமான ரசிகராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் இந்த ஷோவில் டைட்டில் வின்னர் ஆவாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.